என்ன பண்ணிட்டு இருக்க? மருந்து தடவுற சாக்குல கணத்துல என்ன பண்ண வந்த? ஒண்ணு இல்ல, உங்க கணத்துல தூசி இருந்துச்சு. ஒரு நிமிஷம். அப்பா, என்ன அம்சு, உங்க உடம்பு சும்மா இரும்பு மாதிரி இருக்குதான். சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, இத்தனை நாளா நீங்க என் மேல கோமா இருக்கீங்கன்னு தான் நினைச்சேன். அந்த காலி பசங்க என்ன டீஸ் பண்ணதும், என் பொண்டாட்டி அவடா டீஸ் பண்றீங்கன்னு சொல்லி சும்மா சினிமா ஹீரோ மாதிரி அவனுங்களை அடிச்சு புரட்டி எடுத்துட்டீங்கல்ல, அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என் மேல எவ்வளவு காதல்னு. கைவிடு. நீ எந்த நோக்கத்தோட இப்படி எல்லாம் பேசுறேன்னு நல்லாவே புரியுது. நான் அந்த பசங்களை அடிச்சது உன் மேல இருக்கிற காதல்னால கிடையாது. எனக்கு உன் மேல காதலும் இல்ல, ஒரு கன்றாவியும் இல்ல. அந்த இடத்துல நீ இல்ல, வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பசங்களை அடிக்க தான் செஞ்சிருப்பேன். அதுக்காக காதல் அது இதுன்னு கற்பனை பண்ணிக்காத. நம்ம 2 பேரும் மத்தவங்களுக்கு மட்டும் தெரியும் அதான். நம்ம 2 பேரும் மத்தவங்களுக்கு தான் அந்யோன்யமான புருஷன் பொண்டாட்டி, மத்தபடி நம்மளுக்குள்ள வேற வேறதான். இதுதானே சொல்ல வந்தீங்க? புரிஞ்சா சரி. உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? திரும்ப திரும்ப எனக்கு தோல்வியையும் அவமானத்தையுமே கொடுக்கறியே. நிலாவை என் பேரனுக்கு கட்டி வச்சதுலயும் எனக்கு சாதகமா எதுவுமே நடக்கல. அந்த விஷயத்திலையும் நான் தோத்துதான் போனேன். இப்ப தென்றல் கல்யாணத்தையாவது நான் நினைச்ச மாதிரி நிறுத்திடலான்னு தானே அந்த சிவானி கூட கூட்டு சேர்ந்து நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். ஆனா அதுலயும் எனக்கு நீ அவமானத்தையே கொடுத்துட்டியே. எல்லா பக்கமும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நான் இப்ப நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கே நியாயமா? நியாயம்தானே மாமியாரே. மாமியாரே நில்லுங்க. எங்க போறீங்க? வழக்கமா என்ன எங்க பார்த்தாலும் வலிய வந்து வம்பிழுப்பீங்க. இப்ப என்னடா என்ன பார்த்ததும் பட்டுன்னு கிளம்புறீங்க? என்ன பேச்சு வரலையா? எப்படி வரும்? எங்க கிட்ட எல்லாம் சரிசமமா நின்னு பேசுற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கணும்ல. இப்பவும் உங்களால இப்படியெல்லாம் சவுண்ட் கொடுக்க முடியுதுல்ல? நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க மனுஷிதானா இல்ல மனுஷி ரூபத்துல இருக்கிற மிருகமா? சும்மா கத்தாதீங்க. அப்புறம் நீங்க பண்ண காரியத்தை நான் கத்தி சொன்னேன்னா கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் உங்களை அவங்க இஷ்டத்துக்கு அசிங்கப்படுத்திடுவாங்க. நீங்க செய்யறதெல்லாம் தப்பான காரியம். ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சாமி கிட்ட வந்து நீ ஏன் என்ன சோதிக்கிற, ஏன் தொடர்ந்து எனக்கு அவமானத்தை கொடுக்கறன்னு நியாயம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கே ஒரு மாதிரியா இல்ல? அந்த சிவானி கூட யாரோ ஒருத்திதான். ஆனா நீங்க என் பையனோட சொந்த பாட்டி. அப்படி இருந்தும் அவனுக்கு ஒரு பொண்ணால கெட்ட பேரு உண்டு பண்ண பாத்தீங்களே. அப்படி அவனுக்கு கெட்ட பேர் வந்திருந்தா அது உங்க வம்சத்துக்கே அவமானம் தானே.
இத கூடவா உங்களால புரிஞ்சுக்க முடியல? எப்படி மனசாட்சியே இல்லாம என் பையனுக்கு இப்படி ஒரு அவமானத்தை உண்டு பண்ண பாத்தீங்க? இத்தனை நாள் நீங்க என் பையனுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கீங்க, அது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா இப்ப என் பையனுக்கு இப்படி ஒரு அவமானத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த விஷயத்தை யோசிக்க யோசிக்க எனக்கே அசிங்கமா இருக்கு. ஆனா உங்களுக்கு இன்னும் அது தப்புன்னு உறுத்தவே இல்லல. அதனாலதானே சாமி கிட்ட வந்து நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, நீங்க ஒரு மாமியார் மட்டும் இல்ல, நீங்க ஒரு புள்ளைக்கு அம்மாவும் கூட. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படியெல்லாம் பண்றது ரொம்ப கேவலமா இருக்குமா? அம்மா, உங்களையெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. ஏமா இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? நீ பாக்குற விஏஓ வேலை நான் போட்ட பிச்சை. அத மறந்துட்டு என்னையே கேள்வி கேக்குறியா? இருக்கட்டுமா, நீங்க வாங்கி கொடுத்த விவோ வேலை எல்லாம் சரிதான். அதெல்லாம் நான் மறந்துட்டு இல்லம்மா. இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. சித்து உங்க சொந்த பேருன்னு தெரிஞ்சும் எப்படிமா உங்க பேர புள்ளைக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண மனசு வருது? கேட்டீங்கல்ல, சுகந்திக்கு நீங்க வேலை வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஆனாலும் அவளால நீங்க பண்ண தப்ப சப்போர்ட் பண்ண முடியல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாமி கிட்ட வந்து நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாமி மட்டும் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்? சாமிக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? உங்ககிட்ட இருந்து எந்த நல்லதையும் எதிர்பார்க்க கூடாதுதான். இருந்தாலும் என்ன பண்றது? தெரிஞ்சோ தெரியாமலையோ என் புள்ளைக்கு நீங்க பாட்டியா போயிட்டீங்களே. அந்த ஒரு காரணத்துக்காக என் பையன் கல்யாணத்துக்கு வந்து நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு போங்க. சுகந்தி, வா போலாம். ஓ, நான் இந்த ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டதால நீ உன் பையன் கல்யாணம் நடந்துரும்னு நம்ப ஆரம்பிச்சிட்டியா? பொடி முட்டா, நான் நடக்க விட்டுருவேனா? திரும்பவும் அதே சிவானிய வச்சு நான் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தி காட்டுறேன்னு பாருடி. சிவானி நம்ம காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ஒருவேளை பிஸியா இருப்பாளோ? எதுக்கும் அவ ஆபீஸுக்கே போய் அவளை நேர்லயே சந்திக்கலாம். ஏய், சொல்லுங்க மேடம். சிவானியை பார்க்கணும். அவங்க இன்னும் ஆபீஸ்க்கு வரல இது மேடம். ஓகே தானே? எப்ப வருவா? தெரியல மேடம். இத சொல்றதுக்கான இங்க உட்கார்ந்திருக்க? என்ன முழிக்கிற? சீக்கிரமா சிவானிக்கு போன் பண்ணி அவ எப்ப வருவான்னு கேளு. ஓகே மேடம். என்ன மேடம், இன்னும் சிவானி கிட்ட நீங்க பேச்சுவார்த்தையில தான் இருக்கீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்குடே? சிவானி இங்க எப்ப வருவான்னு அத மட்டும் சொல்லு. அவங்க இனிமே இங்க வரவே மாட்டாங்க. ஏன் வரமாட்டா? எல்லாமே உங்களால் தான். சிவானி உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு சித்து கிட்ட சீப்பா நடந்து அசிங்கப்பட்டாங்கல்ல, அந்த அவமானத்தை அவங்களால தாங்க முடியல. அதனால இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு திரும்பவும் மும்பைக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல இங்க இருந்து மொத்தமா கிளம்பிடுவாங்க. இதுல என்ன காமெடினா, சிவானி வயசுக்கே நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால்தான் எங்க முகத்துல முழிக்கவே வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. ஆனா உங்களுக்கு இன்னும் நீங்க செஞ்சது தப்புன்னு புரியலல்ல. அதனால்தான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மறுபடியும் சிவானிய தேடி இங்க வந்திருக்கீங்க. நீங்களா ஏன்டா இப்படி இருக்கீங்களோ? இந்த கை ஊங்குற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் நடந்த விதத்துக்கு உங்களுக்கு கோவம் வேற வருதா? நான் மனுஷனா இருக்கும்போதே மரியாதையா எங்கேருந்து போயிடுங்க, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். ஏய், என்ன சித்து, உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன்டா.
தென்றல் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நாம சிவானி மூலமா போட்ட பிளான் சொதப்பிட்டதுனால இந்த சித்துவும் தென்றலும் நம்ம கிட்ட ஓவரா தான் ஆட்டம் காட்டுறாங்களே. இதுக்கெல்லாம் நான் பின்வாங்குறாளா? உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்கிட்ட சிவானி மட்டும் இல்ல, சுகந்தியும் இருக்கா. அவளை வச்சு இப்பவே அடுத்த திட்டத்தை ஆரம்பிக்கிறேன். சுகந்தி, சுகந்தி, உன் போன் அடிச்சிட்டு இருக்க. இதோ வரேன். ஆ, அம்மா சொல்லுங்கம்மா. நான் இப்பவே உன்னை சந்திக்கணும். சரிங்கம்மா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்கம்மா. நான் இப்போ வெளியே கிளம்பி வரேம்மா. சொல்லுங்க மேடம். என்ன விஷயம்? பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஆமா மேடம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யாரு? அந்த கேடுகட்ட சாரதாவா? ஆமா மேடம், சொல்லுங்க. அவகிட்ட நீ ஆபீஸ் வேலையா வெளியில போறேன்னு போய் சொல்லிட்டு சீக்கிரமா என் வீட்டு திருமணைக்கு வந்துடு. சரிங்க மேடம். இதோ உடனே கிளம்பி வரேன். சரதா, எனக்கு நான் சொன்னேன்ல எப்ப வேணாலும் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுவாங்கன்னு. இதோ இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கா, உடனே கிளம்பி வர சொல்றாங்க. நான் போயிட்டு வந்துட்டா? ஆபீஸ்னா செக்ரட்டரியேட்டுக்கா? ஆமா, செக்ரட்டரியேட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ஹால்ல மீட்டிங் வச்சிருக்காங்களாம். அதனால உடனே கிளம்பி வர சொல்லிருக்காங்க. நான் மேல போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரதா, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருவேன். சுகந்தி, உனக்கு டிஃபன்லாம் எடுத்து வச்சிட்டேன். முதல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அச்சோ, சுத்தமா நேரம் இல்ல. உடனே கிளம்பி வர சொல்லிட்டாங்க, நானும் கிளம்பிட்டேன். சுகந்தி, சாப்பிட்டுட்டு போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? வெளியில சாப்பிட்டு ஏன் உடம்பு கெடுத்துக்கிற? வந்து உட்காந்து முதல்ல சாப்பிட்டுட்டு போ. சுகந்தி, இல்ல சாரதா, கம்பல் பண்ணாத. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே வர சொன்னாங்களா, நான் போகணும். சொல்றது நீ கேட்கவே மாட்டியே. வேலைன்னு வந்துட்டா நீயும் வெள்ளக்காரி தான் போல இருக்கு. இவ்வளவு பொறுப்பா இருக்க. சரி, ஒரு நிமிஷம் இரு. நான் டிஃபன் பாக்ஸ்ல கட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ சாரதா, இரு. ஐயோ வேணாம் சாரதா, டைம் ஆயிடுச்சு. உடனே வந்துடுறேன், இரு. என்ன பண்றது? இந்தா பிடி. சரி, ஓகே, வரேன். சரி. வணக்கம். வணக்கம். பரவாயில்லையே சுகந்தி, கோயில் அந்த சாரதாவுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாதிரி என்ன நல்லாவே எதிர்த்து பேசின. நல்ல வேலைமா, நான் அவளை நம்ப வைக்கிறதுக்காக தான் நடிச்சேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க நீங்க புரிஞ்சுக்காம போயிடுவீங்களோன்னு நான் பயந்தம்மா. சரி சொல்லுங்கம்மா, எதுக்காக என்ன அவசர அவசரமா வர சொன்னீங்க? இதோ பாரு, இந்த பொடிய சாரதா சாப்பிடுற சாப்பாடு, காஃபி, டீன்னு எதுலயாவது தினமும் ஒவ்வொரு ஸ்பூன் கலந்து கொடுத்துரு. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? சித்துவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே என்ன நீங்க சாரதாவோட வீட்ல போய் தங்க சொன்னீங்க. இப்ப என்னடானா நீங்க சாரதாவை கொல்றதுக்கு விஷம் எல்லாம் கொடுக்கறீங்க. இது விஷம் எல்லாம் இல்ல சுகந்தி, இது ஒரு மருந்து. இத சாப்பிட்டா உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது. உடம்புதான் கொஞ்சம் சரியில்லாம போகும். அதாவது இத சாப்பிடுறவங்க கொஞ்ச நாளைக்கு நடமாட முடியாம படுத்த படுக்கையா இருப்பாங்க. அப்புறம் 1 மாசமோ 2 மாசமோ ரெஸ்ட் எடுத்தா திரும்பவும் பழைய மாதிரி சரியாயிடுவாங்க. நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா சுகந்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி நாம சாரதாவை படுத்த படுக்கையாக்கிட்டா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு சித்துவும் ஒத்துக்க மாட்டான், தென்றலும் ஒத்துக்க மாட்டான். ஆட்டோமேட்டிக்கா
சாரதா நினைச்ச தேதியில கல்யாணம் நடக்காம போயிடும். அதிலேயே சாரதா என்கிட்ட முழுசா தோத்துட்ட மாதிரி தானே. எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் எப்ப நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்காகத்தான் நான் இந்த மருந்தை கொடுக்கறேன். சாரதாவுக்கு தெரியாம தினம் அவ சாப்பிடுற எதுலயாவது கொஞ்சம் கொஞ்சமா இத கலந்து கொடுத்துரு. அம்மா, இந்த பவுடர் ஒன்னும் விஷம் ஒன்னும் இல்லையே. இல்ல சுகந்தி, 1000 இருந்தாலும் சாரதா என்னோட மூத்த மருமக. அவளை கொல்ற அளவுக்கெல்லாம் யோசிக்க மாட்டேன். இது நிஜமாவே நான் சொல்ற மாதிரி ஆளை முடக்கி போடுற மருந்து மட்டும்தான். மத்தபடி இது விஷம்லாம் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த மருந்துக்குன்னு தனியா எந்த மனமும் ருசியும் கிடையாது. இதை எதுல கலந்து கொடுத்தாலும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீ பயப்படாம இத சாரதா சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்து கொடுத்துரு. புரியுதா? இந்தா புடி. அம்மா, உங்களை நம்பிதான் நான் இந்த காரியத்தை செய்ய போறேன். என்ன எதுவும் வில்லங்கத்துல மாட்டி விட்டுறாதீங்கம்மா. உனக்கு ஒரு வில்லங்கமும் வராது. முதல்ல இத பேக் உள்ள வச்சுக்கிட்டு சீக்கிரமா இங்க இந்த கிளம்பு. நாம தனியா சந்திக்கிறத யாராவது பார்த்தா சிக்கலா போயிடும். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். கிளம்பு. சுகந்தி, நான் உன்கிட்ட கொடுத்து அனுப்பி இருக்கிற பொடி உண்மையிலேயே ஆளை கொள்ற விஷப்பொடி தாண்டி. ஸ்லோ பாய்சன். இத தினம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா சாரதா அவ பையன் கல்யாண தேதிக்கு முன்னாடியே மேல போய் சேர்ந்துடுவான். ஆனா என்னாலதான் அவ சித்தான்னு என் மேல அவளுக்கு சந்தேகம் வரக்கூடாது பாரு. அதான் உன்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். எப்படியும் அவளை மேல அனுப்பிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏய் சாரதா, நான் உன் பையன் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்து சொல்லணுமா? அந்த கல்யாணம் நடக்காதே. ஆனா கண்டிப்பா உன் கருமாதி நடக்கும். அதுல நான் நிச்சயமா வந்து கலந்துக்குவேன். என்ன சிவானி, என்ன பார்க்க உனக்கு பிடிக்கவே இல்லையா? எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? என்னை எதுக்காக வர சொன்னீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. நான் மும்பை கிளம்பணும். அது சம்பந்தமா பேசத்தான் உன்னை வர சொன்னேன். இப்ப எதுக்கு நீ மும்பை போகணும்னு முடிவெடுத்த? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இனிமே நான் எதுக்காக இங்க இருக்கணும்? இத்தனை நாளா சித்து எனக்கு கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையில நான் இங்கே இருந்தேன். அந்த நம்பிக்கையை தான் நீங்க மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே. உங்க சொதப்பலான பிளான்ல நான் ஏமாந்ததுதான் மிச்சம். இந்த அவமானத்தோட என்னாலலாம் இங்க இருக்க முடியாது. அதனாலதான் நான் திரும்பவும் மும்பைக்கு போறதா முடிவு எடுத்துட்டேன். என்ன சிவானி, நீ உன்னை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த ஒரு பிளான் சொதப்பனதுக்கே இப்படி உடைஞ்சு போயிட்ட. ஆசைப்பட்டவனை அடையணும்னா நீ இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இதுக்கு மேல ரிஸ்க் எடுத்து என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிட்டீங்களே. இல்ல சிவானி, இன்னும் எதுவுமே முடியல. கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. தென்றல் சித்துவோட கல்யாணத்தை நிறுத்த என்கிட்ட இன்னும் நிறைய பிளான் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பிளானை வச்சு கண்டிப்பா நான் அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி சித்து உனக்கே கிடைச்சிடுவான். என்ன மறுபடியும் பிரெயின் வாஷ் பண்ணி என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? உன்னை ஏமாத்துறதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது? தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. நான் கண்டிப்பா அந்த சித்து தென்றல் கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். அதுக்கப்புறம்
நிச்சயம் சித்துவ உன் கூட சேர்த்து வச்சிடுவேன். போதும். இதுக்கு மேலேயும் உங்க பேச்ச நம்பி ஏமாறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். சிவானி, என்ன? நில்லு சிவானி. வேண்டாங்க, நீங்க என்ன சொன்னாலும் இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை வராது. நான் கிளம்புறேன். நில்லுன்றல்ல.